என்னது இந்த மிஷினில் 40லேருந்து 45 டிகிரி செல்சியஸ்லேயே தண்ணீர் பாயில் ஆகிடுமா? ஆமாங்க, இதுக்கு பேர் தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஜென்ரேட்டர். கப்பலில் கடல் நீரை நல்ல தண்ணியாக மாற்றுற மிஷின் இது. நம்ம ஸ்கூல் டைம்லேயே படித்த பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. தமிழில் காய்ச்சி வடித்தல்னும் இங்கிலீஷில் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்னும் படிச்சிருப்போம். அதாவது உப்பு தண்ணியை எடுத்து அதை 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணும்போது நீராவி, அதாவது வாட்டர் வேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வாட்டர் வேப்பரை கூல் பண்ணால் தண்ணியாக மாறும். அந்த தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும். இதில் பியூட்டியே இது தான். வாட்டர் வேப்பர் சால்ட்டை விட்டுடும். கப்பலில் இந்த ஹீட்டு எங்கேருந்து கிடைக்கும்? நீங்கள் உங்கள் 2 வீலரை கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு அதோட இன்ஜினை தொட்டு பார்த்தா எவ்வளோ ஹாட்டாக இருக்கும். இது ஒரு சின்ன இன்ஜின். இதிலேயே இவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கப்பலில் பெரிய இன்ஜின் யூஸ் பண்ணுவோம். அதில் நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த ஹீட்டை வச்சு தான் கடல் நீரை ஹீட் பண்ணுவோம். இப்போது இது 45 டிகிரி செல்சியஸில் எப்படி பாயில் ஆகுதுன்னு பார்ப்போம். தண்ணி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில், அதாவது நீங்கள் இப்போ நார்மலாக ஃபீல் பண்ணுற ப்ரெஷர் அப்ராக்சிமேட்டாக 1 bar இருக்கும். இந்த ப்ரெஷர் தண்ணி மேலே ஆக்ட் ஆகிறதுனால தான் 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும். இதுவே அந்த காற்றை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வேக்யூம் க்ரியேட் பண்ணி வெளியில் இருக்க காற்று உள்ளே வராத மாதிரி பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிங்கன்னா அதோட வேக்யூம் லெவலை பொறுத்து அது கம்மியான டெம்பரேச்சர்லேயே பாயில் ஆகிடும். இந்த மிஷின் ஒரு நாளைக்கு 20,000 லிட்டர் ஃப்ரெஷ் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். கப்பலை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.